எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கட்டுறது காம்பஸ். போன வீடியோவில் நம்ம ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன, அதில் எந்த மாதிரி டைப்லாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் மொத்தம் 10 டைப்ஸ் இருக்குங்க. ஆஃப் தி ஜாப் அப்படின்னா என்ன, நம்ம இருக்கிறத தாண்டி வெளியே போய் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது. அதாவது அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அங்கேயே ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. வேறு ஒரு இடத்துல ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு அப்புறமா இங்கே வந்து அவங்க வேலை செய்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன மெத்தட் இருக்குன்னா, லெக்சர் மெத்தட். லெக்சர்னால் ஜென்ரலாக என்ன, கிளாஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஒரு காலேஜ்லேருந்து ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து யாரோ ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து அவங்க புதுசாக சேர்ந்த ட்ரெயினிஸ்க்கு வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற லெக்சர் மெத்தடில் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய தியரி சாப்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து பேசுவாங்க. ஆடியோ விஷுவல் டூல், அதாவது சில பல வீடியோஸ்லாம் அதுக்கு ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டு காட்டுவாங்க. அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இது பேர் என்ன, லெக்சர் மெத்தட். லெக்சர் மெத்தடை தொடர்ந்து ரெண்டாவது மெத்தட் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் மெத்தட். குரூப் டிஸ்கஷனாக என்ன, அங்கே ஒரு டீமாக பிரித்து விட்டுருவாங்க. ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் இதை எப்படிலாம் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு குரூப் அனலைஸ் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த டீமோட லீடர் போய் பேசுவார், இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம இப்படிலாம் சொல்யூஷன் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். அதை வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறதுனால இது ஒரு வகையான ட்ரைனிங். இது வந்து ரெண்டாவது மெத்தடு. மூணாவது என்னன்னா கேஸ் ஸ்டடி மெத்தட். கேஸ் ஸ்டடி மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒன்று தான் சொல்யூஷன் கிடையாது, நிறைய சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கேஸ் ஸ்டடி மெத்தட். இங்கே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நான் கற்றுக்கிட்டோம், தியரிட்டிக்கலாக நான் கற்றுக்கிட்டோம். ரெண்டுத்துமே வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். இது வந்து நிறையா வேலையில் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரணும்னு வைங்க, நீங்கள் வந்து நடந்து வரலாம், சைக்கிளில் வரலாம், பைக்கில் வரலாம், இல்லை ஆட்டோவில் வரலாம், இல்லை ஸ்கூல் வேனில் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா, இதை பற்றி பேசுகிறது வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட். இது வந்து இண்டிவிஜுவல் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தடோட ரிசல்ட் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டைப் என்னன்னா ரோல் பிளே மெத்தட். ரோல் பிளேனா என்னன்னா, இப்போ நம்ம டம்சர் வச்சு விளையாடுவோம், என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மூவி பேர் சொல்லுவோம், அவங்க நடிச்சு காட்டுவாங்க. ஸோ அதுலேருந்து மற்றவங்களாம் வந்து கண்டுபிடிப்பாங்க அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ரோல் பிளே மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, ட்ரெயினருக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர் வந்து ட்ரெயினிஸ் எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. இப்போ நான் தான் வந்து கஸ்டமரு, நீ தான் வந்து சேல்ஸ்மேனு, என்கிட்ட எப்படி இந்த பொருளை விற்ப. Sell me this pen. It's a amazing pen. For professionals. Sell me this pen. It's a nice pen. You can use the pen to write down thoughts from your life so you can remember. இந்த மாதிரிலாம் வந்து ரோல் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாதிரி கொடுத்துட்டு அதில் யார் வந்து எப்படிலாம் பேசுகிறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுலேருந்து அவங்களோட ரிசல்ட் சொல்லுவாங்க, யார் நல்லா பண்ணாங்க, இன்னும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரோல் பிளே மெத்தட். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம 4 மெத்தட் பார்த்துருக்கோம். லெக்சர் மெத்தட், குரூப் டிஸ்கஷன் மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட், ரோல் பிளே மெத்தட். அதையும் தாண்டி நெக்ஸ்ட் மெத்தடாக நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட். செமினார்னா என்ன, கிளாஸ் இருக்குது, அதான் நமக்கு தெரிஞ்ச செமினார் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கேயும் என்ன நடக்கும்னா, அங்கே வேலை பார்த்தவங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை புதுசாக செஞ்சவங்க யார் வேணாலும் சரி, அதற்கு அவங்க எப்படிலாம் அச்சீவ் பண்ணாங்க, வேறு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஐடியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா நிறைய ஐடியாஸ் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாமே கற்றுப்பாங்க. புதுசாக வந்து அவங்களும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்க வந்து அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பண்ணலாம், இன்னும் வந்து என்ன மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம். ஸோ இதான் வந்து செமினார் மெத்தட். இதில் வந்து ஒரு சில இடத்துல ஒரு பெரிய ஆளுங்க வந்து பேசுவாங்க, இன்னும் சில இடத்துல அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸே ஒருத்தவங்க மாற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ஒரு வகையான அவங்க ட்ரைனிங் கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஃபீல்டு ட்ரிப் மெத்தட். ஃபீல்டு ட்ரிப்புனால என்ன, வெளியே போகிறது தான். ஸோ இப்போ ஆர்கியாலஜிஸ்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் வந்து நேராக அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இப்படி தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ணணும், இப்படிலாம் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களே. அதே மாதிரி தான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துலேயே போய் கற்றுக்க போகிறோம். அதான் வந்து ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வெஸ்டிபியூல் ட்ரைனிங் மெத்தட். இந்த பேர் நீங்கள் அவ்வளோவா கேட்டுக்க மாட்டீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, சப்ப விஷயம் தான் இது. நம்ம டிக் 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 படம் பார்த்துருக்கோம்ல, அதில் வந்து ஜெயமலை என்ன பண்ணுறாரு, ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்பேஸில் எப்படிலாம் இருக்குமோ அதே மாதிரியான விஷயங்கள் இங்கே அவங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஸ்பேஸ்க்கு போகும்போது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் விட்டுருங்க, ஒரு டிரைவர் எடுத்துக்கோங்க, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோ ஒரு பஸ் டிரைவரோ எடுத்தவொடனே ரோட்டில் ஓட விட்டுருவாங்களா, என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங் ஸ்பாட் இருக்கும், அங்கே போய் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஓட்டணும், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து மெயின் ரோட்டில் இறக்குவாங்க. அதே மாதிரி தான் அந்த மாதிரி கொடுக்க போகிற ட்ரைனிங்கோட பேர் என்னன்னா வெஸ்டிபியூல்
ரெசிபியூல் ட்ரைனிங் மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் லேர்னிங் மெத்தட். லேர்னிங்னால இன்டர்நெட் லேர்னிங் தான். சரிங்களா? எலக்ட்ரானிக் லேர்னிங் மெத்தட். இது வந்துட்டு டைமிங்லாம் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வேணால் கற்றுக்கலாம். இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் 24/7 நம்ம எப்போ எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டர்நெட்டில் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். இதான் வந்து லேர்னிங் மெத்தட். லேர்னிங் மெத்தடுக்கு அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்னா ட்ரெயினர் இருக்கார்ல, அவர் வந்து இறங்கி சொல்லி கொடுப்பாரு. தம்பி இப்படிலாம் பண்ணும்பா, அப்படிலாம் பண்ணும்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணால் இப்படி ஆப்ரேட் பண்ணால் இது வந்து இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சொல்லாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா செயல்முறை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து செஞ்சு காட்டுவாங்க. அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஒரு சில பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ட்ரைனிங் கையில் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைப் ஆஃப் 10th டைப் ஆஃப் மெத்தட்னா ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தாங்க. ஃபுல்லாக வந்துட்டு என்னென்னா பேப்பரு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம அதை பார்த்து நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் இருக்கணும். யார் வந்து நிறையா மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து நிறையா கற்றுக்கிட்டதா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரைனிங் மெத்தடு. ஸோ இப்போ நான் சொன்ன 10 ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் எல்லா வேலையுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. எந்தெந்த வேலைக்கு எது தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்னல டிரைவர்னால் அவருக்கு தேவை ஒரே ஒரு ட்ரைனிங் தான், அது டிஸ்ட்ரிபியூட் ட்ரைனிங் மெத்தட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு இப்போ ஒரு சேல்ஸ்மேன் போகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவை ரோல் பிளே மெத்தட். ஏன்னா அவங்க அப்போ தான் போய் கற்றுக்க முடியும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த ஜாபுக்கு நம்ம போகிறோமோ அந்த மாதிரியான ட்ரைனிங் மெத்தடை அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. அது ஆன் த ஜாப் ட்ரைனிங்காகவும் இருக்கலாம், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்காகவும் இருக்கலாம். அது என்னவா ட்ரைனிங் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுதுன்னது நம்ம போகிற ஜாப் தான். இதோட நம்ம ட்ரைனிங் லெசன் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அதோட மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது சாப்டர், ஒரு புது யூனிட் மார்க்கெட் அதை பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் கட்டுறது காமர்ஸ்.